இன்னைக்கு என்னையா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே என்னெல்லாம் ரீல்ஸ் பார்த்தோமோ அவருடைய கண்டினியூட்டியா உல்டாவா பார்க்க போறோம். அப்படி என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, கரண்ட்டை கொடுத்தா ஹீட் வரும், ஜூல்ஸ் எஃபெக்ட். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரை கொடுத்தா கரண்ட் வரும், சீபெக் எஃபெக்ட். அப்ப கரண்ட்டை கொடுத்தா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வரும், பெல்டியர் எஃபெக்ட். அப்ப அடுத்து என்னையா பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டையுமே கொடுக்கலாம், புதுசா ஏதாச்சும் ஒண்ணு வரும் அப்படின்னு சொன்னவர் யாரியா அப்படின்னா தாம்சன். இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா தாம்சன் எஃபெக்ட். ஓகே, அப்ப let us consider 1 meter rod. Okay, let it may be A and B. Exactly at the middle it is heated. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா heat is uniformly expand on both of the side. இப்ப நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 2 தெர்மோமீட்டரை வைக்கிறேன். அப்ப 2 தெர்மோமீட்டரோட டெம்பரேச்சர் எப்படியா இருக்கும், சேமா இருக்கும். இப்ப இந்த கண்டக்டருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஹீட்டை கொடுத்துட்டேன். Now the current is flowing from A to B. இப்ப கரண்ட்டையும் நான் கொடுத்துட்டேன், இப்ப கரண்ட்டையும் கொடுத்துட்டேன், ஹீட்டையும் கொடுத்துட்டேன். அப்ப என்ன வரும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வரும். அப்ப எப்படி வந்துச்சு, இங்க கூல் ஆச்சு, இங்க ஹாட் ஆச்சு. உடனே அது பேர் என்ன சொல்லிடலாம், பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்ப பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் யார் கொடுக்குறா அப்படின்னா, இந்த தெர்மோ எலக்ட்ரிக் சீரீஸ்ல லேட்டரா யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட கொடுக்குறாங்க. ஓகே.